வணக்கம். விக்கி ப்ரோஸின் ஜோதிட நுண்ணறிவு பேஜுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கு ஜோதிட அடிப்படைகளில் இந்த மாதங்களை நம்ம ஸ்கிப் பண்ணிட்டோம். அந்த மாதங்களை பற்றியான விஷயங்களும் விழா காலங்களை பற்றியான விஷயங்களும் நம்ம ஒரு வகையில் இந்த ஆரோகணம் அவரோகணம் என்ன சொல்லுது அப்படின்ற மாதிரியான ஜாதக கட்டத்தில் இருக்கக்கூடிய வானியல் அமைப்புகளை இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வாங்க நேரடியாக கிளாஸுக்கு போயிடலாம். இன்னைக்கு ஒரு விஷயத்தை ப்ரீவியஸ்ல நம்ம மிஸ் பண்ணிட்டோம். என்ன மிஸ் பண்றோம்னா, இந்த மாதங்களை இந்த இடத்துல மிஸ் பண்ணிட்டோம். சரி, மாதங்கள் அப்படின்னு வரும்போது இது எல்லாருக்கும் தெரியும். சித்திரை எழுத்து தெரியுதாமா? சித்திரை, சித்திரை, இங்க வைகாசி, காசி, ஆனி, ஆடி, ஆவணி. இது எந்த கான்செப்ட்ல வருதுன்னு சொல்றேன். புரட்டாசி, டாசி, ஐப்பசி, தீபாவளி, கார்த்திகை, திருக்கார்த்திகை, கார்த்திகை, மார்கழி. அப்ப இந்த 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 கான்செப்ட்ல தான் நீங்க பாத்தீங்கன்னா அப்படியே விளக்கேற்ற ஆரம்பிப்போம். தை, மாசி, பங்குனி, மாசி, பங்குனி. இதெல்லாம் மாசத்தை குறிக்கிற இடங்களா? சூரியனை வச்சுதாங்க. இப்போ இது ஆடி மாசமா? ஆடி மாசத்துல சூரியன் எங்க இருப்பாரு? சூரியன் இங்க இருப்பாரு. சூரியன் ஆடி மாசம். போன மாசம் சூரியன் இங்க இருந்தாரு. சூரியன் ஆவணி மாசம், ஆனி மாசம். சூரியன் அடுத்த மாசத்துல இங்க போவாரு. எப்போ போவாரு? கிட்டத்தட்ட இந்த 15ல இருந்து 17க்குள்ள போவாரு. அப்ப அடுத்ததா வர்ற இந்த ஆகஸ்ட் 17ல இருந்து இங்க வருவாரு. ஆகஸ்ட் 17ல இருந்து இங்க வருவாரு சூரியன். அப்ப ஆகஸ்ட் 17ல இருந்து ஆவணி மாதம் ஸ்டார்ட் ஆயிரும் சூரியன். அப்போ சூரியன் எங்க இருக்காரோ அந்த இடத்துல வரும். இங்க வந்தா தீபாவளி. இந்த இடத்துல இருந்து இதுல கூட ஆரோகணம் அவரோகணம் கான்செப்ட் வரும். இந்த இடங்கள்ல ஒளியா இருக்கிற சூரியன் அப்படியே ஒளி இழந்துகிட்டே வராரு அப்படின்ற கான்செப்ட் வரும். சித்திரையில நல்ல ஒளி உச்சமாக இருப்பாரு. சித்திரை மாசம் இங்க இருப்பாரு சூரியன் மேஷத்துல. ஒளி உச்சத்துல இருந்து ஒளி அப்படியே குறைஞ்சுக்கிட்டே வருது. ஆடி மாசம் வந்தா நம்ம ஆடி பெருக்கு நீர் வரத்துக்கான, இந்த மொத்த ஜோதிடமும் விவசாயத்துக்கு நீர் வரத்துக்கான ஒரு சிம்பிள் இங்க வர ஆரம்பிக்குது. இந்த இடத்துல இது வரும். இங்க இடத்துல பெருமாள் வழிபாடு பண்ணுவீங்க. இந்த இடத்துல ஆடி ஆவணியில இந்த ஆடி பெருக்கு அது இதுன்னு நீர், காவிரி நீர் சேரக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த 2 இடம் சொல்லப்படுது. விவசாயத்துக்கு ரெடி ஆகுங்க. இங்க புரட்டாசி மாசம். இந்த புரட்டாசியில சைவம் எடுக்கிறதுக்குலாம் எனக்கு சயின்டிபிக் ரீசன் எல்லாம் தெரியாதுங்க. இது புதனோட வீடுன்றதுனால பெருமாள் தான் புதன் பச்சையா இருக்கிறாரு அப்படின்னு எவ்வளவு பேர்கிட்ட கன்சல்டேஷன்ல சொல்லுவோம் பாருங்க. அப்ப இந்த இடத்துல புரட்டாசி மாசம் பெருமாளுக்கு உகந்த நாள். இங்கில இருந்து விளக்கேற்ற ஆரம்பிப்போம். தீபாவளின்னு விளக்கேற்றுவோம், திருக்கார்த்திகைன்னு விளக்கேற்றுவோம், மார்கழின்னு விளக்கேற்றுவோம். இங்க வந்தனே தை. ஓகே, இந்த 2 இடம் ரொம்ப முக்கியம். இந்த இடத்துல இருந்து தான் ஆரோகணம் அவரோகணம் கான்செப்ட். இது தேவர்களுக்கு காலை, தேவர்களுக்கு மத்தியானம் சொல்லிட்டு இந்த ஒரு வருஷம் தேவர்களுடைய ஒரு வருஷம்னு ஜோசியத்துல சொல்லப்படும். ஓகேங்களா? இதுல இந்த இடம் வரும்போது இந்த இடத்துல ஒளி உச்சத்துக்கு எதிர் ஐப்பசியில இருந்து தீபாவளி. இந்த ஃபெஸ்டிவல்லாம் பாருங்க. இதெல்லாம் பாருங்க. ஆடி திருவோணம், ஆவணி அவிட்டம், மாசி மகம், தை பூசம், மார்கழி திருவாதிரை, ஆனி மூலம். இந்த இடங்கள்ல பௌர்ணமி சந்திரன் வரும்போது அந்த இடத்த சிறப்பா சொல்றோம். பங்குனி உத்திரம், இந்த மாதிரி. ஓகேங்களா? இந்த இடத்துல தீபாவளி வந்துருதா? இந்த இடத்துல திருக்கார்த்திகைன்னு வரும். திருக்கார்த்திகை. இந்த இடத்துல சூரியன் வரும்போது இந்த இடத்துல இன்னொரு மாதிரி கான்செப்ட் சொல்லலாம். ஜோதிடப்படி 8ஆம் பாவகம் இருள் பாவகம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8ஆம் இடத்துல நம்ம ஒளியை ஏற்ற ஆரம்பிக்கிறோம். திருக்கார்த்திகைன்னு சொல்லி திருக்கார்த்திகையில தீபம் ஏற்றி வெளிப்படுறோம். தீபாவளிக்கு தீபம் ஏற்றுறோம், மார்கழிக்கு தீபம் ஏற்றுறோம். அப்ப இந்த இடங்கள் முழுமையாக இருளால் அமைக்கப்பட்டது. இருளாக இருக்குது. இருளுக்கு முந்தைய பாவகம், இருளுக்கு அடுத்த பாவகம். அதுக்கப்புறம் தை. இந்த தை பூமி மறுபடியும். இந்த தையை முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகே, ஏன் தை மாதம் சிறப்பாக சொல்லப்படுது, ஏன் இங்க இந்த ஆடி மாதம் ஒரு மாதிரி சொல்லப்படுது அப்படின்னு. ஓகே, பூமியுடைய நீள்வட்ட பாதை இதுங்க. ஓகேங்களா? இதுதான் நீள்வட்ட பாதை. இது சூரியன் தெரியுதா பாருங்கம்மா. இவர் சூரியன். ஓகேங்களா?
இந்த சூரியனை விட்டு தூரமாக அப்படி நகர்ந்து போறதுங்க. இந்த நீள்வட்ட பாதையில சூரியனை விட்டு தூரமா இங்க வந்துடுறாரு. இந்த தூரம் தான் தீபாவளியை குறிக்கிறது. இந்த தூரம் தான் கார்த்திகை மாதத்தை குறிக்கிறது. இந்த தூரம் தான் மார்கழி மாதத்தை குறிக்கிறது. அப்படியே இந்த இடம் குளிர ஆரம்பிக்கும். ஓகேங்களா? குளிர ஆரம்பிக்கும். அப்ப தை மாதம் எதுக்கு தை பொங்கலை சூரியனுக்கு செய்யறோம்? தை பிறந்தால் வழி பிறக்கும்ன்றோம்ல. தை பிறந்தா வழி பிறக்காது. தை பிறந்தால் இந்த சூரியனை விட்டு விலகி போன இந்த பூமி மறுபடியும் சூரியனை நோக்கி திரும்பி தை பிறந்தால் ஒளி பிறக்கும், ஒளி கிடைக்கும், விவசாயம் பண்ணலாம், அறுவடை செய்யலாம். இவ்வளவு நாள் ஒளி இல்ல, பூமி வந்து ஒளியை விட்டு தள்ளி தூரமா வெளியில தூரமா போகுது. சூரியன் இங்க இருக்காரு, சூரியனை விட்டு விலகி போகுது. ஒளி இழக்க ஆரம்பிச்சதுனால நம்ம ஐப்பசின்னு விளக்கேற்ற ஆரம்பிக்கிறோம். இங்க விளக்கேத்துறோம், கார்த்திகைன்னு விளக்கேத்துறோம், மார்கழின்னு விளக்கேத்துறோம். பூமி சூரியனை நோக்கி திரும்பும் போது ஒளி கிடைக்க ஆரம்பிச்சிருந்து விளக்கேத்துறத நுப்பாட்டிடுறோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் விவசாயம் அது இதுன்னு சொல்லிட்டு இது ஆரோகணம் அவரோகணம்ன்ற கான்செப்ட் இந்த ஆடி மாதத்துல இருந்தே அது அப்படியே தொடங்க ஆரம்பிக்கும். இங்க தை மாதம் வந்தோடனே மறுபடியும் பாத்தீங்கன்னா ஒளி அதிகரிக்க ஆரம்பிக்கும். இங்க சித்திரை பங்குனி எல்லாம் வந்து அதிகமான ஒளியான அமைப்புகள்ல இருக்கும். சரி, இதுதாங்க மாதத்தினுடைய அமைப்புகள். சோ இன்றைய கிளாஸ்ல விழா காலங்களும் சரி, தீபாவளி, தைப்பூசம், ஐப்பசி, இது தீபாவளி, திருக்கார்த்திகை, ஆணி மூலம், இதெல்லாம் எந்தெந்த கட்டங்கள்ல எந்தெந்த அமைப்புகள் இருந்தா நம்ம வந்து அந்தந்த மாதங்களாக கருதப்படுது, சொல்லப்படுது அப்படின்றத ஜோதிட விளக்கமாக பார்த்தோம். இன்றைய ஜோதிட நுண்ணறிவு இதனுடைய அமைப்புகள் முடிஞ்சு வேற ஒரு கிளாஸ்ல மறுபடியும் சந்திக்கலாம். நல்லது நடக்கும், எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம். நான் உங்கள் விக்கி ப்ரோஸ்.